புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கை செல்வோர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறக்கும் விமானத்தில் பயணிகளின் பணம், நகைகள் மற்றும் பெறுமதியான உடைமைகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அத்துடன் விமான நிலையத்தில் பெறுமதியான பொருட்கள் அடங்கிய பொதிகளும் திருடப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் பிரான்சிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற ஈழத் தமிழர் ஒருவரின் பயண பொதி காணாமல் போன சம்பவம் பதிவாகியுள்ளது. சுமார் 1500 யூரோ பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள், பழங்கள், சாக்லேட் உட்பட பல பொருட்கள் உள்ள பொதியே திட்டமிட்டு களவாடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முறைப்பாடு செய்யப்பட்டு போலீசாரின் உதவியுடன் தேடப்பட்ட போதும் அந்த பொதியை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமான நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்களால் திருடப்பட்டிருக்கலாம் என பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் சென்ற விமானத்தில் பயணித்த பயணி ஒருவரின் பெருந்தொகை பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விமானம் தரையிறங்கியதும் சந்தேக நபர்களான 2 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். EY 392 என்ற கட்டுநாயக்க விமானம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது பயணி ஒருவர் கழிப்பறைக்கு சென்றுள்ளார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சீன பிரஜைகள் அவரின் கைப்பையில் இருந்து பணத்தை திருடியுள்ளனர். திருடப்பட்ட பணத்தின் பெறுமதி சுமார் 5 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கியதும் தனது பொதியிலிருந்து வெளிநாட்டு நாணயங்கள் காணாமல் போனவை தெரிய வந்துள்ளது. அதில் 250 யூரோக்கள், 100 பவுண்டுகள், 250 அமெரிக்க டாலர்கள், 3850 மலேசிய ரிங்கிட் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து விமான நிலையத்தில் உள்ள போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதற்கமைய விமானத்திலிருந்து கமரா கட்டமைப்பு பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சீன பிரஜைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பணத்தை கொள்ளையிட்ட இருவரும் விமான நிலையத்திலிருந்து தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். கொழும்பில் உள்ள சூதாட்ட நிலையம் ஒன்றில் சூதாடுவதற்காக பணத்தை கொள்ளையிட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.